ஹலோ பிரதர் சிஸ்டர்ஸ், எப்படி இருக்கீங்க? சண்டே இன்னைக்கு. ஸோ லஞ்ச் எல்லாம் வந்து பயங்கரமாக ரெடி ஆகிட்ருக்கோம். சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லேட்டாக பார்த்துருந்தீங்கன்னா நேரம் சாப்பிட்ருப்பீங்க. சாப்பிடாதவங்க சாப்பிடுங்க, வீடியோ முடிச்சு கையோடு சாப்பிடுங்க, இல்லை சாப்பிட்டுட்டு கூட வீடியோ பாருங்கள். ஓகே, நமக்கு சாப்பாடு முக்கியம். ஸோ சாப்பிட்டவங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் சந்தோஷமாக தூங்குங்க, நிம்மதியாக தூங்குங்க. நிம்மதி தான் நமக்கு வாழ்க்கையில், மனசு நிம்மதி தான் நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகும். நமக்கு வந்து ஒரு தெளிவை கொடுக்கும். மனத்தெளிவு தான் வாழ்க்கையோட அஸ்திவாரமே. ஓகேவா? ஸோ கொஞ்ச நேரம் ஒரு 1 hour தூங்குங்க, நல்லா ஹாப்பியாக தூங்குங்க. இன்றைக்கி வந்து ஒரு ரேண்டம் ரீடிங் தான் பார்க்குறோம். ஸோ நான் இன்ஸ்டா ஐடி கொடுத்துருந்தேன்ல, அதில் வந்து ஒரு 4-5 பேர் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. அதுக்கு குயிக்காக வந்து ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஒரு பிரதர் என்ன சொன்னாங்கன்னா, நான் அடிக்கடி வந்து 369 பார்க்குறேன், அதுக்கு என்ன மீனிங் அக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அந்த பிரதருக்கான பதில் தான் இது. எல்லாருமே தெரிஞ்சுக்கோங்க, இப்போது 1லேருந்து 9 வரைக்கும் ஏஞ்சல் நம்பர். ஸோ 1க்கு ஒரு மீனிங் இருக்குது, அதாவது புது தொடக்கம் தான். 1, 2, 3 இந்த மாதிரி 9 வரைக்குமே ஒரு மீனிங் இருக்குது. ஸோ அந்த 1லேருந்து 9 வரைக்கும் எத்தனை நம்பர்ஸ் வந்து, அதாவது சீரீஸ் அக்கரன்சஸ் பார்க்குறீங்களோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக உங்களுக்கு மெசேஜ் சொல்லுது. இப்போ 11 பார்த்தீங்கன்னா புது தொடக்கம், அது ஒரு 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 லெவல் ஆஃப் இன்டென்ஸ் வந்து ஒரு மீடியம் கொடுக்குது. 3 times once 4 times onceலாம் சொல்லும்போது அந்த புது தொடக்கம்ன்றது உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக பவர்ஃபுல்லாக வந்து யூனிவர்ஸ் சொல்லுதுன்னு நீங்கள் எடுத்துக்கலாம். 5 times once 6 times onceலாம். ஆனால் மீனிங் என்னமோ வந்து 1க்கு உரிய மீனிங் தான். பட் எவ்வளோ இன்டென்ஸ்டாக உங்களுக்கு சொல்லுதுன்றது தான் அந்த நம்பர் ஆஃப் அக்கரன்சஸ் எத்தனை தடவை வருதுன்றது சொல்லும். ஸோ 369 அப்படின்னா 3ங்கிறதோட மீனிங் க்ரியேட்டிவிட்டி. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஒரு தன்னம்பிக்கையோட எந்த வேலையை வேணாலும் நீங்கள் பண்ணலாம் அப்படின்றது தான் 3. ஸோ 6ன்றது மீனிங் வந்து 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று வந்து நீங்கள் வந்து ப்ராப்பராக கொஞ்சம் அலைன் ஆகாமல் இருக்கீங்க, அலைன் ஆகுங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அலைனானா என்னாகும், நமக்கு மனசு நிம்மதி வரும் இல்லையா? ஸோ 369 அப்படின்றது இப்போ நம்பர் 1லேருந்து 9 வரைக்கும் 9ன்றது லாஸ்ட் நம்பர். அப்போ உங்களோட ஓல்டு வெர்ஷன் வந்து முடிய போகுது. அது காதல் லைஃப்பாக இருந்ததுன்னா நீங்கள் மன கஷ்டம் பண்ணிட்டு சாரி கவலையில் இருந்தீங்கன்னா அந்த கவலை வந்து முடிய போகுது. வேலை வாய்ப்பில் அதே மாதிரி தான். 9னா ஒரு உங்களோட பழைய பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு 9 பார்த்ததுக்கப்புறம் 1 பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பழைய வேலையை க்ளோஸ் பண்ணிவிட்டு, பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணிவிட்டு, புது வேலையோ புது பிஸ்னஸோ நீங்கள் பார்க்க போகிறீங்க அப்படின்றது மீனிங். இப்போ 369 சேர்த்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதனோட மீனிங் என்ன சொல்லுது, தன்னம்பிக்கையோடு இருங்க. 3ன்றது தன்னம்பிக்கை, க்ரியேட்டிவிட்டி எல்லாமே. தன்னம்பிக்கையோடு இருங்க. நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே உள்ள ஒரு குழப்பம் அது நீங்கள் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும். நீங்கள் யோசிக்க வேண்டாம், பயப்பட வேண்டாம்னு சொல்லுது. ஓகேவா? 6ன்றது நீங்கள் வந்து கொஞ்சம் அலைன்மெண்ட்டை விட்டு வெளியில் போகிறீங்க. உங்கள் நம்பிக்கை வந்து அப்பப்போ வந்து 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 போகுது. அதை நீ சரி பண்ணிக்கோப்பா. சரி பண்ணால் உன்னோட மனக்கவலையை வந்து நீ போக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்குதுன்னு சொல்லுது. ஸோ மனக்கவலை போக்கணும்னா என்ன பண்ணணும், உங்களோட இதை வந்து இன்வர்டில் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ 3யும் வருது, 6ம் வருது. அதுக்கப்புறம் ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது பார்த்தீங்களா, 9. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களோட பழைய கவலைகள், இப்போ உள்ள கவலைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து க்ளோஸருக்கு எடுத்துகிட்டு போக போகுது. ஓகேவா? ஸோ ரொம்ப நல்ல கார்டு தான் பிரதர். கார்டு இல்லை, நம்பர் 369 அப்படிங்கிறது. தன்னம்பிக்கையோடு இருங்க, உங்களோட மனசை ஒருநிலைப்படுத்துங்க, ரொம்ப நம்பிக்கையோடு இருங்க. அப்படி இருந்தீங்கன்னா 9ன்ற நம்பர் உங்களுக்கு வந்து உங்களோட கரண்ட் சைக்கிளை வந்து க்ளோஷருக்கு எடுத்துகிட்டு போகும். இது வந்து காதல் வாழ்க்கை, நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருந்தீங்கன்னா உங்களோட அந்த சைக்கிள் முடிய போகுது. எப்போ அந்த 3-6 சேர்த்த மாதிரி எடுக்கணும். அலைன்மெண்ட் கொஞ்சம் உள்ளே வரணும். 3ங்கிறது தன்னம்பிக்கையோடு இருக்கணும். ஓகேவா? ஸோ இது வேலை விஷயத்தில் ஏதாவது குழம்பிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா தன்னம்பிக்கையோடு இருங்க. இப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயங்கள் வந்து உங்களுக்கு குழப்பமாக இருக்குது, அதில் வந்து ஒரு தெளிவு எடுத்துட்டு அதை பண்ணுங்க. அதே மாதிரி 9ன்றது உங்களோட இந்த கரண்ட்டு கஷ்டங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் அப்படின்னு சொல்கிறது. ரொம்ப அழகான நம்பர் தாங்க. அடிக்கடி பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ் வந்து உங்களை வந்து நல்ல தன்னம்பிக்கையோடு இருக்க சொல்லுது. இருந்தால் நல்ல விதமாக முடியும் அப்படின்னு சொல்லுது. ஸோ ஓகே. அதே மாதிரி இன்றைக்கி ரீடிங் வந்து ஒரு 2 பேர் வந்து எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த பிரதருமே ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, ஒரு சிஸ்டர், அர்ச்சனா சிஸ்டர், இது உங்களுக்கும் தான். 2 பேருக்கும் சேர்ந்தமான மாதிரி ரீடிங் தான். அதே மாதிரி இந்த சுச்சுவேஷனில் ஒரு
100ல் 50 பேர் இந்த சுச்சுவேஷனில் தான் இருப்பீங்க. உண்மையிலே அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே லவ் இருக்குன்றத உங்கள் உள் மனசு உண்மையிலே அக்செப்ட் பண்ணியிருக்கும். இப்போ யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட பார்ட்னருக்கு உங்கள் மேலே லவ் இருக்கா இல்லையா அப்படின்னா உங்களுக்கு பதில் உடனே வந்து ஆமாம் எனக்கு வந்து என் மேலே அவங்களுக்கு லவ் இருக்குது, உண்மையிலே சூழ்நிலை தான் அவங்கள வந்து மாற்றிக்கிட்டு இருக்கு, யாரோ ஒரு ஆள் சொல்லி கொடுக்குறாங்க, அதனால அவங்க வந்து வெளியில் வந்து அதை சரியாக காட்டிக்காமல் இன்னும் ஒரு வெறுப்புலையே இருக்காங்க அப்படின்னு உங்கள் உள்மனசு சொன்னதுன்னா அவங்க மட்டும் இந்த ரீடிங் பாருங்கள், அவங்களுக்கான ரீடிங் தான். எப்படி உங்களோட பார்ட்னருக்கு உங்கள் மேலே உண்மையிலே லவ் இருக்குது அப்படின்னு உங்கள் உள்மனசு சொல்லணும். ஓகே, ஸோ ஆமாம் எனக்கு உண்மையிலே அவங்களுக்கு வந்து உள்மனசில் வந்து அவங்களுக்கு என் மேலே லவ் இருக்குது, ஆனால் வெளியில் வந்து சூழ்நிலைகள்னால அவங்க வந்து என்கிட்ட நடிக்கிறாங்க, இல்லைன்னா எது வேணாலும் வச்சுக்கலாம், என் மேலே வெறுப்பு காட்டுறாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ அவங்க உள் மனசில், அதாவது வெளி உலகத்துக்கு எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா அவங்க தேர்ட் பார்ட்டிகிட்ட கூட இருக்கட்டும், ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து மாட்டிக்கிட்டு கூட முழிக்கட்டும். ஓகே, ஸோ அவங்க உள் மனசில் என்ன அவங்க நினைக்கிறாங்க உங்களை பற்றி, ஆழ் மனசில் அவங்களோட எனர்ஜி உங்களுக்கான எனர்ஜி எப்படி இருக்குது. அவங்க வந்து உங்களை இன்னமே நினச்சிக்கிட்டே தான் இருக்காங்க. கேமரா பாருங்கள், ரெமினைசிங், மேக்கிங் மெமரிஸ், உங்களை பற்றி யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. லேர்ன் ஃப்ரம் பாஸ்ட், ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்து முரண்பாடு உங்கள் 2 பேத்துக்குள்ளே நடந்திருக்கலாம், அதை பற்றி இன்னும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. உங்களை சுத்தமாகவே மறக்கலை. ஓகேவா, சுத்தமாக மறக்கலை. உங்கள் மேலே உள்ள மெமரிஸ் வந்து இன்னுமே அவங்க தனியாக இருக்கும்போது யோசிச்சுக்கிட்டே தான் இருக்காங்க. சரி, ஓகே, இன்னொரு கார்டு எனக்கு கிளியராக கிடைக்கல. ஸோ நினைக்கிறாங்க வியூவர்ஸை பற்றி அவங்க பார்ட்னர் நினைக்கிறாங்க, பட் இவங்க மேலே உண்மையிலே அவங்களுக்கு பாசம் இருக்கா அப்படின்றத மட்டும் எனக்கு சொல்ல. ஓகே, இன்னுமே ரொம்ப குழப்பவாதியாக இருப்பாங்க போல். இன்னும் ரீப்ளேயிங் ஈவெண்ட்ஸ் அதே மாதிரி தான் வருது பாருங்களேன். அவுடேட்டட் திங்கிங், கண்டிஷனிங், ஏதோ ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த எனர்ஜி வழியில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் வந்து ஒரு கண்டிஷனுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கேன். ரீப்ளேயிங் ஈவெண்ட்ஸ், முன்னாடி நடந்ததை வந்து இங்கே பாருங்கள், இது கேமரா, இது இந்த பழைய கேசட் இருக்கும் பார்த்தீங்களா, பழசை போட்டு 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 யோசிக்கிறாங்க. ஓவர் இன் யுவர் ஹெட். ஓகே, இன்னும் உள்ளே போக மாட்டேங்கிறாங்க, சர்ஃபேஸ் உள்ளே தான் நிற்கிறாங்க, எனர்ஜியை வெளியிலே விட மாட்டேன்றாங்க. ஓகே, இன்னும் கொஞ்சம் ஆள் மனசுக்குள்ளே போய் பார்ப்போம். ஓகே, திங்கிங் ஆஃப் யூ கடைசியாக சொல்கிறாங்க. இப்போ நமக்கு எனர்ஜி கனெக்ட் பண்ணுறதுக்கே இவ்வளோ ஸ்டபர்னான ஒரு ஆளாக இருந்தால் எப்படி உங்ககிட்ட டக்குன்னு வந்து வெளியில் சொல்லுவாங்க இல்லையா? ஏன்னா அவங்களோட சூழ்நிலை அப்படி தான் இருக்குது. இல்லை, இங்கே பார்த்ததுலேயே பாருங்களேன். ஸோ கண்டிஷனிங், ஒரு மாதிரி கட்டி போட்டு வச்சுருக்கிற மாதிரி இருக்குது. பட் அவங்க உள் மனசுக்குள்ளே உங்களோட பேசணும்னு ஆசை இருக்குது. லவ் கால், ஸோ எக்ஸ்ப்ரெஸிங் லவ், மெசேஜ் ஆஃப் லவ், திங்கிங் ஆஃப் யூ, இன்ஃபார்மிங் யூ, இது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆசை. பட் அவங்களால முடியல. ஓகே, ஸோ அதுதான். ஸோ இப்படி இருக்கிற ஒரு ஆள் உங்கள் மேலே உண்மையிலே லவ் இருக்குங்க, லவ் இருக்குது, சூழ்நிலையினால மாட்டி முழிக்கிறாங்க. ஓகே, இன்னொரு கார்டு எடுத்துடலாம். இந்த கார்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, இப்போ வந்து அவங்கள பற்றி பார்த்தோம்ல, உங்களோட கரண்ட் எனர்ஜி டுவர்ட்ஸ் திஸ் பர்சன், உங்களோட கரண்ட் எனர்ஜி இந்த பர்சன் மேலே எப்படி இருக்குது? ரொம்ப அன்பேலன்ஸ்டாக இருக்குது. அதாவது நம்பிக்கை வந்து 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 போகுது. ஓகே, ஸோ இல்யூஷன், ஒரு மாதிரி இவங்க பேசுவாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு இல்யூஷன் உள்ளே இருக்கீங்க. ரொம்ப அன்பேலன்ஸ்டாக இருக்கீங்க. அப்படியா? அவங்களே ரொம்ப மூடி மறைச்சி இருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஒரு அன்பேலன்ஸ்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் எப்படி சாத்தியமாகும் ரீயூனியன்? கரெக்ட் தானே? ஸோ நம்ம எப்போவுமே சொல்கிற தாரக மந்திரம். சரி, இப்போ வந்து ஒரு ஏஞ்சல் நம்பர் வந்து ஒரு யூனிவர்ஸ் கிட்ட இருந்து ஒரு சைன் கேட்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்குள்ள அப்படின்றத விட ஒரு 2 days வச்சுக்கலாம். 2 daysக்குள்ளே நம்ம பார்த்தோம்ல, 9ன்றது வந்து இந்த உங்களோட கார்மிக் சைக்கிளாக இருக்கட்டும், இல்லை உங்களோட பழைய பேட்டர்னை வந்து க்ளோஷருக்கு எடுத்துகிட்டு வர்றதுக்கு 9 சொல்லி பார்த்தோம். எங்கேயாவது 999, 49
இப்போது வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே வந்து 999 வந்து லைக் நம்பர் ஏதாவது வந்துருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ஒரு பெரிய சைனாக எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ இந்த எனர்ஜியை ரொம்ப ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுங்கள். 999 ஆர் 4 டைம்ஸ் 9 அப்படின்றது இந்த உங்களோட அந்த ஓல்டு ஸ்கூலு, அந்த க்ளௌடி ஜட்ஜ்மெண்ட், நீங்கள் நிலையில்லாமல் இருக்கிறது, அவங்க ரொம்ப மனசுக்குள்ளே அழுத்தி எல்லாத்தையும் அவங்களோட ஆசைகளெல்லாம் வச்சுட்டு வெளி உலகத்தில் மற்றவங்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறது, இது எல்லாம் முடியணும் அப்படின்னா ஸ்ட்ராங்காக ஒரு எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். நீங்கள் எங்கேயாவது யூனிவர்ஸ் கிட்ட வேண்டிக்கோங்க. இந்த செகண்ட் அப்படியே பாஸ் பண்ணிவிட்டு, யூனிவர்ஸ் எனக்கு இந்த சைக்கிள் கரண்ட் சைக்கிள் முடிஞ்சிரும் அப்படின்னா எனக்கு வந்து கண்ணில் எங்கேயாவது 999 இல்லை 4 டைம்ஸ் 9 காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணிவிட்டு யூ வெயிட் ஃபார் த சைன். எங்கேயாவது கார்லேயோ 2 வீலர்லேயோ இல்லை மொபைல்லையோ எங்கேயாவது காட்டும் உங்களுக்கு. அப்படி காட்டிடுச்சுன்னா எல்லா பயத்தையும் நீங்கள் தூக்கி போட்டுட்டு ரீயூனியனுக்காக வெயிட் பண்ணலாம். எது எப்படியோ நம்ம சொன்ன மாதிரி செல்ஃப் லவ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் உங்களோட எனர்ஜியை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகணும். இன்வெர்ட்டாக எடுத்துகிட்டு எல்லா என்ன சொல்கிறது, ஒரு எம்ப்ரஸ் எனர்ஜி எம்பரர் எனர்ஜியில் இருந்தீங்கனாலே ரீயூனியன் வரும். இந்த அன்பேலன்ஸ்டு எனர்ஜி உங்களுக்கு, ஏன்னா நிறைய பேர் சொல்லலாம், ஈவன் இந்த பிரதர் எனக்கு மெசேஜ் பண்ண இந்த பிரதரோ இல்லை இந்த அர்ச்சனா சிஸ்டரோ நம்பிக்கையாக இருக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. பட் ஏதோ ஒரு மேபி 99% வர்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 1% கூட உங்களுக்கு டிலே காட்டும். ஓகேவா? 100%க்கு 200% வந்து நீங்கள் நம்பினீங்கன்னா மட்டும்தான் ரீயூனியன் எல்லாத்தையுமே உடைக்கும். ஆக்சுவலாக அடிக்கடி நான் ஒரு ரீல்ஸ் பார்ப்பேன். ஆக்சுவலி என்னென்னா, யூனிவர்ஸ் வந்து ரொம்ப அடம்பிடிக்கிற மனசு தான் பிடிக்கும் அப்படின்னு. ரீயூனியன் நடக்கும்னு அடம்பிடிக்கணும். அடம் பிடிச்சிங்க அப்படின்னா என்டையர் வேர்ல்டு வில் ரீஅரேஞ்ச் ஃபார் யுவர் விஷ். ஓகே, ஸோ அது எப்படி நடக்கும்னே உங்களுக்கே தெரியாது. அதுதான் மிராக்கிள். ஓகே, ரீடிங் பார்த்துடலாம். ஒரு 5 கேள்வி கேட்க போகிறேன். 5 கேள்வி, 6 கார்டு எடுக்க போகிறேன். ஒன்று வந்து கைடன்ஸோடு எடுக்க போகிறேன். ஸோ இந்த டேரட் கார்டில் இருந்து கரண்ட் எனர்ஜி பிட்வீன் போத் ஆஃப் யூ, கரண்ட் எனர்ஜி உங்கள் 2 பேருக்கும் இடையில் உள்ள எனர்ஜி எப்படி இருக்க போகுது. ஸோ அதுக்கான கார்டு வந்திருக்கிற கார்டு வந்து ஹெரோபென்ட் ரிவர்ஸ். நம்ம பார்க்கலாம், மீனிங் பார்க்கலாம். உங்களோட பர்சன் என்ன திங்க் பண்ணுறாங்க, உங்களோட பர்சன் இப்போ என்ன திங்க் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு என்ன கார்டு வரப்போகுது? ஏஸ் ஆஃப் கப்ஸ். லவ் அள்ளி தெளிக்கிறாங்க போலையே. அதுதான் வாழ் மனசுக்குள்ளே அவங்களுக்கு வந்து லவ் இருக்குது. நம்ம பார்த்துருக்கோம்ல, அந்த கார்டிலே பார்த்தோம். ஸோ அதை சொல்கிறதுக்கே நமக்கு 3வது கார்டில் தான் சொன்னாங்கல்ல. ஸோ ஓகே, ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்குது. யூனிவர்ஸ் வந்து உங்களோட லவ் லைஃபுக்கு காதலை கொட்ட போகுது. வாட் ஆர் தே ஃபீலிங் நவ் இஸ் மூன் கார்டுனாலே ரொம்ப அழுத்தமாக, மன அழுத்தமாக இருக்காங்க. ஓகே, எதனால அவங்க நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் இருக்காங்க? ஒய் தே ஆர் இன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்? கிவ் மீ அ கார்ட் ப்ளீஸ். ஒய் தே ஆர் இன் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்? கிவ் மீ அ கார்ட். 4 of Pentacles reverse. ஓகே, மீனிங் பார்க்கலாம். ஓகேவா? வாட் இஸ் லைக்லி டு ஹேப்பன் நெக்ஸ்ட்? அடுத்து என்ன நடக்க போகுது உங்கள் 2 பேருக்கு இடையில்? அடுத்து என்ன நடக்க போகுது அதுக்கான மீனிங், கார்டு எடுத்துடலாமா? வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட் பிட்வீன் யூ? உங்கள் 2 பேருக்கு இடையில் அடுத்து என்ன நடக்க போகுது? 8 of Cups reverse. பார்ப்போம், மீனிங் பார்ப்போம். வெயிட் பண்ணுங்க. So what is the guidance from universe? What is the guidance from universe? உங்களுக்கு யூனிவர்ஸ் என்ன மெசேஜ் சொல்ல போகுது? வாட் இஸ் தி கைடன்ஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ்? வாட் இஸ் தி கைடன்ஸ் ஃப்ரம் யூனிவர்ஸ்? 2 of Swords. ஓகே, மீனிங் பார்க்கலாம். இந்த ரீடிங் கொஞ்சம் லென்த்தியாக தான் போகும், பட் இது வர்த் வாட்சிங். ஏன்னா இது வந்து மோஸ்ட் ரிக்வஸ்டட் வீடியோ. தேர்ட் பார்ட்டி சுச்சுவேஷன் இல்லைன்னா தேர்ட் பர்சன் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறவங்களுக்கான ரீடிங் தான் இது. நிறைய பேருக்கு உண்மையிலே இந்த டைம் வரைக்கும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த வீடியோனா இது உங்களுக்கானது தான், ஆணித்தரமாக நம்பலாம். ஓகேவா? ஸோ நம்ம கேட்ட கேள்வி என்ன அப்படின்னா, உங்கள் 2 பேரோட எனர்ஜி எப்படி இருக்குது? அவங்கள மட்டும் சொல்ல, உங்களை மட்டும் சொல்ல, தனித்தனியாக ஒரு 2 பேருக்குமே பார்த்தோம். 2 பேருமே குழம்பி போய் தான் இருக்கீங்க. அதனால தான் இந்த ஹேரோபென்ட் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ ஒரு இன்பேலன்ஸ் இருக்குது. உங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரக்சரே கொஞ்சம் குழஞ்சி போய் தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கமிட்மெண்ட்டுக்கு பயந்துருக்கலாம், இல்லை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கலாம், ஃபேமிலி ஒப்பீனியன்ஸ் இருக்கலாம்,
ஸோ சொல்லப்படாத நிறைய விஷயங்கள் இன்னும் உங்கள் 2 பேர் மனசுக்குள்ளே இருக்கா? ஓகே. அடுத்த கேள்வி என்ன கேட்டோம்? இந்த இந்த பர்சன் உங்களோட பார்ட்னர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டோம். கரெக்டா? ஸோ அவங்களுக்கு வந்து ஆள் மனசுக்குள்ள இன்னும் லவ் இருக்குது. யூனிவர்ஸ் அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்குது. நீங்கள் ரிசீவ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா இல்லை. யூனிவர்ஸ் கொட்டி கொடுக்குறது பாருங்கள். வானத்துலேருந்து அந்த கப்புனாலே லவ் எனர்ஜின்னு சொன்னோம்ல, கொட்டி கொடுக்க யூனிவர்ஸ் ரெடியாக இருக்குது. பட் நீங்கள் 2 பேரும் ரெடியாக இருக்கீங்களா அப்படின்னா இல்லை. அட்லீஸ்ட் ஒரு ஆளாவது ரெடி ஆகணும். அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நீங்கள் ரெடியாக இருக்கீங்களான்னா இன்னுமே உங்ககிட்ட ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. பட் யூனிவர்ஸ் வந்து அதை வந்து சரி செய்ய ரெடியாக தான் இருக்குது. பட் இந்த கார்டு எதுக்கு வந்ததுன்னா அவங்க 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 உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. உண்மையிலே லவ் இருக்குது, கன்ஃபார்ம் பண்ணுது. ஏஸ் ஆஃப் கப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே காதல் இருக்குது. பட் ஃபேமிலி சுச்சுவேஷன், பயம், கமிட்மெண்ட் எல்லாமே கார்டில் உள்ள மாதிரி அவங்களுக்கு ஒரு பயம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாமே இருக்குது. அடுத்த கேள்வி நம்ம என்ன கேட்டோம்? அவங்க உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மூணு கார்டுனாலே வந்து மனசுக்குள்ளே மறைச்சி வைக்கிறது. ஓகேவா? ஸோ இருட்டுக்குள்ளே. ஸோ அவங்க மனசுக்குள்ளே இருக்கிறத வந்து வெளியில் சொல்லலை. ரொம்ப ஆழமான எமோஷன்ஸ் இருக்குது, கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஃபியர் இருக்குது, இன்செக்யூரிட்டி. நான் இவங்களை காண்டாக்ட் பண்ணால் என்ன ஆகுமோ, இல்லை நான் காண்டாக்ட் பண்ணால் என்னை சுற்றி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க என்னை டார்கெட் பண்ணுவாங்களோ. அதனால் எல்லா மனசுக்குள்ளே உள்ள இந்த செகண்ட் கார்டு இருக்குல்ல, உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க. லவ் இருக்குது, ஆனால் மறைச்சி வைக்கிறாங்க. மறைச்சி வைக்க வேண்டிய சூழ்நிலை அவங்களுக்கு இப்போ இருக்குது. அடுத்து என்ன கேள்வி கேட்டோம்? எதுக்காக இந்த நோ கான்டாக்ட்? இந்த ஓவரால் ஸ்ப்ரெட்டை நான் சொன்னபோது பார்க்குறது எல்லாமே ஈகோ, புரிதல் இல்லை, பயம், ஏதோ ஒன்று வந்து குழப்பிக்கிட்டே இருக்குது. ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே ரிவர்சலில் இருக்குது பாருங்கள். உட்காந்து மனசு அழுத்தில் உட்காந்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே ஒரு ஹோல்டு எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. பட் ரிவர்சலில் இருக்குது. ஸோ இந்த நோ கான்டாக்டுக்கான முக்கியமான காரணம் புரிதல் இல்லாமை, ஈகோ, பயம் எல்லாமே தான். ஸோ உங்களுக்கு ஆசை இருக்குது, ஆனால் ஈகோ, பயம் எல்லாமே. அடுத்த கேள்வி என்ன கேட்டோம்? அடுத்து என்ன நடக்கலாம்? அதுக்கு வந்த கார்டு 8 ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ்ட். ஓகே. ஸோ அடுத்து என்ன நடக்கலாம்? கொஞ்சம் கொஞ்சமாக உடையலாம். நம்ம இந்த கார்டு பார்த்துக்கோங்கள, இது ஃபுல்லாக லவ் இருக்குது. அப்ரைட் கார்டு பார்த்துருக்கோம்ல, மீனிங் நிறைய ரீடிங்கில் பார்த்துருக்கோம். லவ் வந்து இருக்குது, ஆனால் அவங்க திரும்ப பார்க்காம போகிறாங்க. பட் நமக்கு வந்தது என்னமோ ரிவர்ஸ். அப்போது அவங்க மனசை வந்து மெதுவாக திறக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, அதுக்காக மெதுவாக திறக்கலாம் அப்படின்னு 2 நாள்லேயே நீங்கள் போய் அவங்க மனசு மாறுமா அப்படின்லாம் வெயிட் பண்ணக்கூடாது. ஏன்னா சூழ்நிலைகள் ரொம்ப அன்பேலன்ஸ்டாக இருக்குது. அப்போது அவங்களுக்கு உடையும் என்ன நடக்கலாம் அப்படின்றதுக்கு வந்து அவங்க மனசு வந்து பிடிவாதம் கொஞ்சம் கொஞ்சமாக கரையும், அவங்களோட பயம் கரையும். இன்டைரக்டாக மெசேஜ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. டைரெக்டாக வந்து இப்போ ஏதோ ஒரு சின்ன விஷயத்தினால பிரிஞ்சவங்களுக்கு டக்குன்னு ஏதாவது கால் பேசலாம். பட் இது வந்து சூழ்நிலை கொஞ்சம் என்ன சொல்கிறது, கண்ட்ரோல் இல்லாததுனால இன்டைரக்ட் மெசேஜ் வரலாம். ஆனால் உங்களுக்கு இருக்குது. அதனால தான் ரிவர்சல் வந்திருக்கு. நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லியிருக்கு. கண்டிப்பாக அடுத்து என்ன நடக்கலாம் அப்படின்னா, அவங்களோட ஈகோ உடையலாம், பயம் உடையலாம், ஃபியர் உடையலாம். மெசேஜ் வந்து டக்குன்னு வராது. இன்டைரக்ட் கம்யூனிகேஷன் ஃபஸ்ட்டு வரலாம், அப்புறம் கொஞ்சமாக உங்களுக்கு சரியாகலாம். ஓகேவா? யூனிவர்ஸ் கைடன்ஸ் இப்போ என்ன சொல்லுது அப்படின்னா, அதே தான் நான் சொன்ன மாதிரி தான் சொல்லுது. ஸோ 2 ஆஃப் சார்ட்ஸ் இருக்குது. உங்களோட பீஸை காப்பாற்றிக்கோங்க. உங்களோட மனசில் உள்ள அமைதியை காப்பாற்றிக்கோங்க. சரியான நேரம் வரும்போது உண்மைகள் கண்டிப்பாக வெளிவரும். அது கண்ணை கட்டி இருக்குல்ல, ஸோ அது வந்து இப்போதைக்கு கண்ணை கட்டி இருக்குது. அதுக்கான டைம் வரும்போது, நேரம் வரும்போது உண்மைகள் வெளியே வரும். உடனே நீங்கள் வந்து ஏதாவது உங்களுக்கு ஒரு சைன் வரணும்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. நம்பிக்கை வந்து எல்லாத்தையுமே உடைக்கும். நான் சொன்ன ஒரே ஒரு மெசேஜை மட்டும் மனசில் வச்சுக்கோங்க. 999 ஆர் 4 times 9 வந்து அந்த எனர்ஜியை ஸ்ட்ராங்காக கிளைம் பண்ணுங்கள். அடம்பிடிங்க. எனக்கு ரீயூனியன் வேணும்னு அடம்பிடிக்கணும். பயம் இருக்கக்கூடாது, நம்பிக்கை இல்லாமல் இருக்கக்கூடாது, பயம் இருக்கக்கூடாது, ஈகோ இருக்கக்கூடாது. நீங்கள் கண்டிப்பாக ரீயூனியன் நடக்கணும்னு அடம்பிடிக்கணும். அந்த அடம்பிடித்ததோட ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு உங்களை நீங்கள் செல்ஃப் லவ் பண்ணணும். அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கக்கூடாது. அவங்க இன்றைக்கே வந்து பேசணும், நாளைக்கு வந்து பேசணும்லாம் நினைக்கக்கூடாது. யூனிவர்சிட்டியை விட்டுட்டு நல்ல டிவைன் டைமிங்கில் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள்
மனசை வந்து உங்களோட அமைதியை மீட்டெடுக்கணும் ஃபஸ்ட்டு. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஓகேவா? ஸோ இந்த ஸ்ப்ரெட் ஓவரால் ஒரு பாசிட்டிவ் ஸ்ப்ரெட். இமீடியட்டாக சேஞ்சஸ் இருக்குமா, இமீடியட்டாக நீங்கள் எதிர்பார்க்கலாமா அப்படின்னா டிவைன் டைமிங்கில் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட பீஸை வந்து மென்டல் பீஸ் காப்பாற்றிக்கணும் அப்படின்னு யூனிவர்ஸ் சொல்லுது. அவங்களுக்கு உண்மையிலே லவ் இருக்கா இல்லை மறைக்கிறாங்களா அப்படின்னா உண்மையிலே லவ் இருக்குது, சூழ்நிலைகள்னால கட்டப்பட்டு இருக்கிறார்கள். ஓகேவா? ஸோ ஸ்டே பாசிட்டிவ், நம்புங்க, எல்லாம் நடக்கும். முருகா, யாரெல்லாம் இந்த இந்த டைம் வரைக்கும் பார்க்குறாங்களோ கண்டிப்பாக அவங்களுக்கு மனசு வலி இருக்க போய் தான் இவ்வளோ தூரம் பார்க்குறாங்க. அவங்க எல்லாத்துக்குமான ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு நீ தான் அவங்களுக்கு லவ் கொட்டி கொடுக்கணும். முருகா முருகா முருகா. சரி, இந்த வீடியோவை இதோடு முடிக்கலாம். நான் சாப்பிட போகிறேன். நீங்கள் எல்லோரும் சாப்பிடலன்னா போய் சாப்பிடுங்க. சாப்பிட்டுட்டு நான் சொன்ன மாதிரி ஒரு 1 hour நல்லா தூங்குங்க. முடிஞ்சால் கோயிலுக்கு போயிடுவாங்க ஈவினிங். ஓகே, பை, see you.